உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா, புதுசாக என்ன வாங்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம், அடுத்தது என்ன செய்யலாம், இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். மாதம் 2000க்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்து மாதம் ஒரு 2000 இல்லை அது கீழே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேருனாக்கா கோடிக்கணக்கில் இருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில். இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்க? மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் காசு பண்ணவா வந்திருக்காங்க? நிச்சயமாக இல்லை. ஈக்விட்டிங்கிற அசட் கிளாஸில் தங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் வரணும் தான் எல்லாருமே மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் இப்படிப்பட்டவர்களை வந்து ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அந்த ட்ரேடிங் கேம்ப்குள்ளே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது மார்க்கெட். இத்தனை பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவழைக்கிறதுங்கிறது சுலபம் இல்லை, அது நடந்திருக்கு. ஆனால் அதைவிட கடினமானது என்னன்னாக்கா இவங்கெல்லாம் மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கணுங்கிறது. ஸோ நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நேராக போய் டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய காஸ்ட்டை இன்கர் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, காஸ்ட்டை சேவ் பண்ணணும்னா நீ போய் நேராக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுன்னு. பாருங்கள், 10,000 ரூபாய்க்கு கம்மியாக உள்ள அக்கௌண்ட்டு 6 கோடி பேர் இருக்காங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே அவன் 200 ரூபா செலவு பண்ணியிருக்கான். அது எத்தனை பர்சன்டேஜ்? 2%. அடுத்தது ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அவன் பணம் கொடுக்குறான், குறைஞ்சபட்சம் 20 ரூபா கொடுக்குறான். இதுக்கு அடுத்தது 5-6 ஸ்கிரிப்ட் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்புக்கும் ஃபோலியோ சார்ஜஸ் இருக்குது. டிமேட் சார்ஜ் கொடுத்தே அவங்க நிறைய காசை இன்கர் பண்ண போகிறாங்க. புரோக்கரேஜ் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பார்த்து இந்த 6 கோடி பேரும் கிட்டத்தட்ட 5% காஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த புரோக்கரேஜ் அப்செஷன் எல்லாரும் என்ன பண்ணியிருக்குனாக்கா டோட்டல் காஸ்ட்டையே கால்குலேட் பண்ணாமல் ஒரு இக்னரண்ட் ஸ்டேட்டில் வச்சுருக்கு. ஏன்னா புரோக்கரேஜை விட டிரான்சாக்ஷன் காஸ்ட்டில் இன்றைக்கி செம்ம கட்டுறாங்க. யார்? பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் அவங்க பணம் பண்ணிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி கலை யதார்த்தம். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறது ஜெயிக்கிறதுக்காக. சரி, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு தான் ஹேண்ட் ஹோல்டிங் ரொம்ப அவசியம். யார் ஒரு 2000 ரூபாய்க்கு குறைவாக இன்வெஸ்ட் பண்ணுறானோ அவங்கள தான் யாராவது கையை பிடிச்சி சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கைடு பண்ணணும். அவங்களுக்கு பொருத்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கி கொடுக்கணும். ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கணும். மார்க்கெட்டில் அவங்க நிலச்சி நிற்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இதை செய்கிறவங்களுக்கு ஏதோ பெரிய ஆதாயம் இருக்குது அப்படின்னு ஒரு என்டையர் இன்ஃப்ளூயன்சர் சிஸ்டமை வச்சு இவங்க எல்லாருக்கும் அதை மைண்டில் ஆழமாக பதிய வச்சுட்டு இன்றைக்கி அவங்கள 4-5% காஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ண வச்சுருக்காங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, இது எல்லாருமே வெரிஃபை பண்ணக்கூடிய டேட்டா தான், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட 0.5லேருந்து 0.8% தான் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் பிளாட்ஃபார்ம்ஸ் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணுறாங்க மைக்ரோ இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து. இதில் இன்வெஸ்டராக இருக்கிற வேண்டிய ட்ரேடராக மாற்றி அவனை ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுங்கிறது இன்னொரு மிக மிக சீரியஸ் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் பற்றியே பேச வேண்டாம். நான் சொல்கிறது காஸ்ட் அப்படிங்கிற அந்த அப்சஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா அந்த காஸ்ட்டை நீங்கள் ஒழுங்காக முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
நான் பிஹேவியரல் மிஸ்டேக்ஸ்க்கே போகலை. பியூர் காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் டிரான்சாக்ஷன் காஸ்ட்லேயே நீங்கள் அதை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு வெரி ஸ்மால் இன்வெஸ்டராக இருந்தாக்கா. இப்படி இந்தியாவில் இன்றைக்கி 6 கோடி பேர் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்காங்க, மொத்தம் 2 பேர் இல்லை. எனக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு புரோக்கரேஜை பற்றி சொல்கிறவங்க டிரான்சாக்ஷன் காஸ்ட்டில் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில சிம்பிள் கொஸ்டின்ஸை நான் கேட்குறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டே தேவையில்லை. ஆக்சுவலாக டிமேட் இல்லாமலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்ஃபர்டபுளாக ஓன் பண்ண முடியும். வெரி ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அந்த டிமேட் காஸ்ட்டே ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ். இது கூட தெரியாமல் கோடிக்கணக்கான பேர் மியூச்சுவல் ஃபண்டில் டிமேட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு இதை வாங்குறதுக்கு எந்த காஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டிமேட் சார்ஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாஜிக் இருக்கா? அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்த செலவே தண்ட செலவுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சின்ன இன்வெஸ்டருக்கு. அடுத்தது காஸ்ட் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். தேர்வுகளில் செய்யக்கூடிய தவறுகள்னால வரக்கூடிய காஸ்ட் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டோடையோ புரோக்கரேஜோடையோ ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் பிளாட்ஃபார்ம்ஸில் எக்கச்சக்கமான பேர் பண்ணி வச்சுருக்காங்க. 2020, 21, 22 இன்வெஸ்ட் பண்ணவங்க குறைஞ்சபட்சம் இன்ஃப்ளேஷனோட ஒரு ஹையர் ரிட்டர்னாவது எடுத்துருக்கணும். இல்லை இன்ஃப்ளேஷன் 6% வச்சுக்கோங்க, அதை விடவாது அதிகமாக எடுத்துக்கணும்ல. அது கூட இல்லாமல் பல பேர் இன்றைக்கி பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி ஸ்மால் கேபிட்டலோடு இருக்காங்க. ஸ்மால் இன்வெஸ்டரை சர்வீஸ் பண்ணி எந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ அட்வைசரோ பெரிய பணம்லாம் சம்பாதிக்கவே முடியாது. சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் மாதம் 1000 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுப்போம். மாதம் 1000 ரூபாய் எஸ்ஐபி போட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 ரூபா டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சுன்னா அதுவே அதிகப்படி. நல்ல ஃபண்ட் சாய்ஸ் கொடுத்தா 60லேருந்து 80 புள்ளிகள், அதாவது 6லேருந்து 8 ரூபா வந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி டீசென்ட் இன்கம். 10,000 ரூபா எஸ்ஐபி போட்டிங்கன்னா அதில் டெட் இருக்கும், கோல்டு இருக்கும், லிக்விட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து ஒரு கன்சாலிடேட்டடாக வரக்கூடிய மாதாந்திர வருவாயே வெறும் 50 ருபீஸ் தான், இல்லை 60 ருபீஸ் தான். அதுக்கு மேலே வரவே வராது. ஆனால் இதே 10,000 ரூபாய் நீங்கள் போட்டு ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளவு மாதம் செலவு பண்ணுறீங்கன்னு தயவு செஞ்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்னெல்லாம் ஃபீஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். பிளாட்ஃபார்மில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டும் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கணக்கு போட்டு பாருங்கள். ப்ரோக்கரேஜ் மேபி 0, பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்கர் பண்ணக்கூடிய சார்ஜஸை விட குறைவாக இருக்கும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனால் கூட அந்த சார்ஜஸ் வராது. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். தான் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதே பார்க்காம தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் காஸ்ட் ரொம்ப அதிகம், நீங்கள் நேரடியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு இன்னொரு வாதம் ரொம்ப சின்ன இன்வெஸ்டருக்கு வைக்கிறாங்க. இப்போ சாய்ஸஸை விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி விற்கும்போது நீங்கள் 1% இன்கர் பண்ணுறீங்க காஸ்ட். 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய். நான் டிமேட் சார்ஜ் எடுக்கவே இல்லை, அதெல்லாம் அதிகப்படியாக. ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை விட எந்த காஸ்ட்டும் அதிகமாக இருக்க முடியாது, நான் உறுதியாக அடித்து சொல்வேன். ட்ரேடர்ஸ் தான் ஹையஸ்ட் காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த ட்ரேடருடைய காஸ்ட் வரவே வராது. ஏன்னா நான் ஒரு ஷேர் வாங்கினா நான் 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு வச்சுருந்தேன், வாங்குறச்சே ஒரு காஸ்ட் தான். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி மாற்றினீங்கன்னா உங்கள் காஸ்ட் அதிகமாக தானே இருக்கும். ஸோ இந்த காஸ்ட்டுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தங்களை தானே ஏமாற்றிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சின்ன இன்வெஸ்டர் இதை பண்ணவே கூடாது. ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்டருக்கு தான் ஹேண்ட் ஹோல்டிங் தேவை. அவங்க தான் சரியான பாதுகாப்பான ஆலோசகர்கள் கீழே இருக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 லேக்கை சேமிக்கிறதோ ஃபஸ்ட்டு 2 லேக்ஸை சேமிக்கிறதுக்குள்ளே நம்ம கான்ஃபிடன்ஸ் பல வகைகளில் முறியடிக்கப்படலாம், அது டிஸ்ட்ராய் பண்ணப்படலாம். ஸோ நம்ம கான்ஃபிடென்ஸை பாதுகாக்கவாவது சரியான ஆலோசனை ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான்லாம் மார்க்கெட் வந்தபோது என் கையை பிடிச்சி கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு சக இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி யாருக்கும் டைம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இல்லை இப்போது. ஸோ
ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரியான ஆலோசனை கிடைக்குதாங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் செலவு பண்ணுற டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஒவ்வொரு மாதமும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, வேறு சிஸ்டமில் லோவர் காஸ்ட் இருக்குமாங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா இன்டைரக்டாக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த செலவுகளை நீங்கள் மெஷர் பண்ணிங்கனாக்கா, ஆலோசனையை சரியாக மதிப்பிட்டீங்கனாக்கா, நீங்கள் சரியான கம்பெனியில் சரியான முதலீட்டு பயணத்தை மேற்கொள்ள முடியும். மாறாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற ப்ரொபகண்டாவை கண்மூடித்தனமாக நம்பினீங்கனாக்கா, நீங்கள் எடுக்கக்கூடிய பாதை சரியான பாதையாக இருக்குமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க். பல பேர் இன்றைக்கி லாஸ்ட்டில் இருக்காங்க இந்த பாதையில் போய். அப்படி லாஸ்ட்டில் இருக்கிறவங்க இப்போவாவது அந்த பாதை மாதிரி ஒரு சேஃப் பாத்தில் போகணுங்கிறது என்னுடைய அறிவுரை. இன்னார்கிட்ட போங்க, இன்னார்கிட்ட போகாதீங்க, அதெல்லாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே இல்லை. உங்களுக்கு யார் சரின்னு படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்து அவங்கள சரியான ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள்னு உறுதி செஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் நீங்கள் பயணிச்சுட்டு போனீங்கன்னாக்கா அது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த சேஃப்டி நெட் இருந்தால் தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக இருந்து அந்த இடத்துலேருந்து வளர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். வளர்ந்தப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது, நேரம் இருக்குது. ஆனால் எப்படி ஒரு சின்ன கன்றை எப்படி பாதுகாத்து அதை ஒரு யங் ட்ரீயாக ஆகணுமோ அந்த மாதிரி ஒரு வெரி ஸ்மால் இன்வெஸ்டரை சரியாக நர்ச்சர் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய வேலைங்கிறது சாதாரண பணி இல்லை. அதை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட நீங்கள் போகலாம். காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எல்லாரையும் விரட்டி அடிக்கிறதும், ட்ரேடிங்கில் ஈஸியாக அதிகம் லாபம் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் அந்த டெம்ப்ட் பண்ணி அவங்கள அதுக்குள்ளே கொண்டு வரதும் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான அணுகுமுறை இல்லை. அந்த அணுகுமுறையை நீங்கள் நம்பக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. மறுபடியும் சொல்கிறேன், டெசிஷன்ஸை குறைச்சிக்கணும், டிசிப்ளினை வரவழைச்சிக்கணும், ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ணணும், சாய்ஸஸ் எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் நிலச்சிருக்க முடியும். ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக் பண்ணாலே எனக்கெல்லாம் தூக்கம் வராது பல நாட்களுக்கு. இதை நான் ஏன் செஞ்சேன்னு. சின்ன இன்வெஸ்டர்ஸ் பல மிஸ்டேக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயம்தான் வருது. யார் மிஸ்கைட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே கோவப்பட்டு எதுவும் ஆக போகிறதில்ல. பட் யார் மிஸ்கைட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எது சரி என்பதை தவறாமல் உங்களுக்கு சொல்வோம். அப்படி சொல்லி உங்களை சரியான பயணத்திற்கு வழிநடத்துவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.